மக்களே வணக்கம். மணாலியில் இருக்கக்கூடிய ஹிடிம்பா தேவி கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மகாபாரத கதையோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய ராட்சசி இடிம்பான்றவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில். இது பார்த்திங்கன்னா ஒரு பகதூர் சிங்குன்றவர் 1553 வருஷத்தில் கட்டியிருக்காரு. இந்த இடிம்பா தேவிக்கு அவங்க மகன் கடோர் கஜனுக்கும் இங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஸ்னோ ஃபால், அதாவது பனிப்பொழிவு காலங்களில் இந்த இடம் பார்த்திங்கன்னா, இது இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா மரங்கள்லேயும் என்ன சொல்கிறது, வெள்ளை கம்பளி போர்த்தியது போல் இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. நம்ம அது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். நல்ல அடர்த்தியான எவ்வளோ பெரிய சவுக்கெலாம் பார்க்குறீங்க. நீங்கள் நம்ம ஊட்டியில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்லா கம்பீரமாக நிற்கிது இந்த சவுக்கெலாம். வாங்களேன் உள்ளே பயணம் பண்ணுவோம். மக்களே, இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த குங்குமப்பூன்னு சொல்கிறோம்ல, அது இங்கே விற்கிறாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே தரேன்றாங்க. நமக்கு அதில் எது உண்மை, அதில் எது கலப்படம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிலர் இங்கே வாங்குகிறாங்க. நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா உங்களால் அதை செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே ஏதோ ஒரு நடனம் ஆடிட்டுருக்காங்க. ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பார்த்திங்களா, இங்கே வரிசையாக அந்த கேசரி தான் கேட்குறாங்க. காலையிலே உங்களுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்லேருந்து இந்த நாளை தொடங்கும். வாங்க மக்களே. அந்த கடைசியெல்லாம் மக்கள் இந்த மணாலியில் இருக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய பாரம்பரிய உடையில் அவங்க ஒரு வாடகை மாதிரி கொடுக்குறாங்க. அதை போட்டுட்டு அவங்க சிலர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. முழுக்க அந்த குங்குமப்பூ தான் கேட்குறாங்க. வாங்கிக்கிறீங்களா. இப்போ வந்தாச்சு. நம்ம இந்த திருச்சூரில் இருக்கக்கூடிய இந்த கோவில்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் உங்களால் பார்க்க முடியும். சிறப்பில் இந்த ஆர்கிடெக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அது 16ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் வேறு லெவலில் ஃபுல்லாக விட்டு தான், மரம் தான். இவங்க பயன்படுத்துகிற அந்த ஒரு மலையை குடஞ்சி அதில் கட்டுற விதம். இங்கெல்லாம் மக்கள்லாம் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மலையில் அவங்க கட்டக்கூடிய அந்த கட்டட கலை இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, நுட்பமானது, உறுதியாக இருக்குது. மக்கள் நல்லா கூட்டமாக. நம்ம லாஸ்ட்டு 2 முறை நான் இது உள்ளே வந்திருக்கேன், உள்ளே போய் பார்த்துருக்கேன். உள்ளே போனால் நம்மளுக்கு அந்த பிரசாதம் ஒன்று தருவாங்க, பொரி மாதிரி தருவாங்க. சரி, இது உங்களுக்கு காட்டணுமேனு சொல்லி தான் நான் அகைன் இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுத்ததெல்லாம் அந்தளவுக்கு ஒரு வீடியோ அளவுக்குலாம் எடுக்கலை. இது பின்புறம். இது இங்கே மான் கொம்பு வச்சுருக்குறாங்க மக்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ எவ்வளோ கம்பீரமான மான், இவ்வளோ பெருசாக இருந்துருக்கணும்ல. சென்டரில் நம்ம பைசனில் வர அந்த காலமாடன்ற மாதிரியான அந்த மாட்டு கொம்பு இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்க. நல்ல பெரிய மானுடைய அந்த உருவம், அதுக்கு மேலே அந்த எலும்பு கூடலாம் வச்சுருக்காங்க, கொம்பு இருக்குது. மக்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆன்மீக சிந்தனையோடு இங்கே நிற்கிற காட்சியை அங்கே பாருங்க வழிபட்டுருக்காங்க. இங்கேருந்து நானும் உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். கை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரோன் இங்கே நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. ஏன் மக்களே, ஃபோட்டோகிராஃபி இஸ் ப்ரோஹிபிட். ஓகே, நம்ம பாதுகாப்பாக அப்படி வந்துடுவாங்க உள்ள கேமரா. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஆன்மீக தளத்தில் உள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது ஒரு எழுதப்படாத விதி. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால். ஒரு முறை டெல்லியில் அப்படி தான் நான் அடி வாங்கினேன். ஷாஜகானுடைய சமாதி உள்ள கேமரா விட்டுட்டு. இப்போ 2011 நினைக்கிறேன். ஓகே மக்களே, இடிம்பா தேவி டெம்பிளை பார்த்துட்டிங்க.
சிறப்பில். ஸோ இந்த வியூவை உங்களுக்காக ஒரு முறை அப்படியே காட்டுறேன், பார்த்துக்குங்க. முழுக்க எவ்வளோ பெரிய சவுக்கு மரங்கள், அந்த உயரத்தை பாருங்களேன். எப்பா எனக்கு கழுத்து வலிக்குது. சரி மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹேவ் அ கிரேட் டே. பாய்.